சொல்லலாம். வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக கார்கே. முதலில் முக்கிய செய்திகள். ராமேஸ்வரத்தில் பயங்கர கலவரம், இரு பிரிவினருக்கு இடையே மோதல், வீடுகள் பெட்ரோல் நிலையங்களுக்கு தீ வைப்பு, போலீஸ் கண்ணீர் புகை வீச்சு. சசிகலாவின் சகோதரர் திவாகரன் திடீர் கைது, காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் இரட்டை வேடம் போட்ட இந்திய அரசு, ராஜபக்சே அரசுக்கு சாதகம் செய்த தந்திரம், அம்பலத்திற்கு வந்த பின்னணி தகவல்கள். டீசல் விலை லிட்டருக்கு 45 காசுகள் உயர்வு, இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. பிரபல லாட்சி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் கைது, கோவை விமான நிலையத்தில் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. சட்டத்தில் உள்ள ஓட்டைகளே தேர்தலில் குற்றவாளிகள் வெற்றி பெற காரணம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் அதிரடி கருத்து. இனி விரிவான செய்திகள். ராமேஸ்வரத்தில் இரு பிரிவினருக்கு இடையே நடந்த மோதல் கலவரமாக வெடித்துள்ளது. காவல்துறையினரின் கண்ணீர் புகை குண்டு வீச்சு அடுத்து அங்கே பதற்ற நிலை நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன். வணக்கம் கார்கே. மகேஸ்வரன், அதாவது ராமேஸ்வரத்தில் கலவரம் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் என்ன நடந்தது, எப்பொழுது இந்த கலவரம் ஏற்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நடக்கிறது ராமேஸ்வரத்தில்? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்ல யாத்திரைகள் பணியாளர் சங்கம், அதாவது இரு பிரிவுகளாக தற்பொழுது உள்ளன. இந்த இரு பிரிவினருக்கு தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே மோதல் ஏற்பட்டு வருகின்றது. இந்த மோதல் விளைவாக ஒரு பிரிவினர் இன்று திட்டக்குடியில் ஆட்டோவில் சென்ற போது அங்கு மற்றொரு பிரிவினர் அவர்களை வழிமறித்து தாக்கியுள்ளனர். இதன் காரணமாக மாலை 4 மணி அளவில் இந்த கலவரமானது மூண்டுள்ளது. இந்த கலவரத்தை அடுத்து தனியார் பெட்ரோல் பங்குகள் மற்றும் தனியார் திருமண மகால் அடித்து நோக்கப்பட்டு சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டது மர்ம கும்பலால். தொடர்ந்து இந்த அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை வழியே வந்த அரசு பேருந்து அடித்து நொறுக்கப்பட்டது. மேலும் சுமார் 3 வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு ராமமூர்த்தி என்ற ஒரு வழக்கறிஞர் வீடும் அடித்து நோக்கி அவருடைய பொருட்கள் அனைத்தும் சுத்தமாக சேதாரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் அந்த ராமமூர்த்தி என்பவர் ஒரு அமைப்பில் உள்ளார் என்பதும், புதிதாக யாத்திரிகள் சங்கம் தொடங்க இருப்பதாகவும் புதிய ஆட்டோ சங்கத்தை தொடங்க இருப்பதாகவும் இதற்கு காரணமாக கூறப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் சுமார் 4 மணி நேரமாக போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. இதன் காரணமாக கலவரம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்பொழுதுதான் ராமநாத டிஐஜி ராமசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி மயில் வாகனம் ஆகிய சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இது குறித்து ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் கலவரம் நடந்து வருவதாக போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 5 மணி நேரத்துக்கு பின்பே தான் அங்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கார்கே. மகேஸ்வரன், அதாவது அங்கே கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டதாகவும் பயங்கர பதற்ற நிலை நிலவுவதாகவும் சொல்கிறார்கள். இது பற்றிய தகவல் என்ன மகேஸ்வரன்? ஆமா, போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்லாதன் காரணமாக கலவரம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தற்பொழுது ராமநாத கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதாவது கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பட்டுக்குடியில் பிஜேபி செய்யப்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது சிவகங்கை மாவட்ட எஸ்பி சக்திவேல் தலைமையில் ஒரு டிஎஸ்பி உட்பட ஒரு 60க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது ராமேஸ்வரம் விரைந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது ராமநாதத்தில் உள்ள அதிவிரைவு படை போலீசார் தற்பொழுது அங்கே சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து ஒரு பதட்டமான நிலை வருவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாது ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு செல்லும் அனைத்து பேருந்தும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கார்கே. நன்றி மகேஸ்வரன். ராமேஸ்வரத்தில் நிலவுகின்ற கலவரம் குறித்தான கூடுதல் தகவல்களை சம்பவ இடத்திலிருந்து விரிவாக அளித்தீர்கள். நன்றி மகேஸ்வரன்.